இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை சாம்பல் புதனை, விபூதி புதனை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. கடவுளோடு ஒப்புரவாகவும் அதன் வழியாக நம்மோடு வாழக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகவும் இறைவனால் திருச்சபையால் தரப்பட்ட அருளின் காலம்தான் இந்த தவக்காலம். ஆகவே நாம் அயலாரோடும் எப்படியெல்லாம் ஒப்புரவாகலாம் என்பதை உணர்ந்து இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு கவனமோடு செவி கொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 12-18 முடிய. இப்போதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்பிற்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்போது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை
என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்போது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 21 மற்றும் அதிகாரம் 6 2 முடிய. எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவராக்குமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளித்தேன். விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என
உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் இந்திய மண் துறவு நிலையை போற்றும் மண். துறவு நிலையை அடைய முடியாதவர்கள் கூட சாமிக்கு மாலை போடும் அந்த 40 நாள்கள் சாமியாகி விடுகிறார்கள். சபரிமலையோ, பழனியோ, திருப்பரங்குன்றமோ, ஐயப்பனோ, முருகனோ எல்லாரும் மாலை அணிந்து பகுதி நேர துறவியாகி விடுகிறார்கள். ஒட்டி ஒட்டி தூங்கும் மனைவியும் இந்த 40 நாட்கள் எட்டி நிற்கிறாள். காலுக்கு மிதியடி இல்லை, காலையில் உணவு இல்லை, இறைச்சி இல்லை, மது இல்லை, புகையிலை இல்லை. டேய் ராஜா, அந்த ஃபைலை எடுத்துட்டு வாடா என்று சொல்லும் அவனின் மேலதிகாரி கூட இந்த 40 நாட்கள் ராஜாசாமி அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க என்கிறார். துறவு நிலையை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக நாம் அனுபவித்து பார்க்க எல்லா மதங்களும் இடம் கொடுக்கிறது. சைவ மரபில் மாலை அணிவது, இஸ்லாம் மரபில் ரமலான் நோன்பு இருப்பது, கிறிஸ்தவ மரபில் தவக்காலம். தவக்காலம் நமக்கு சொல்வது என்ன? நம் கடவுள் 2ஆம் வாய்ப்புகளின் கடவுள். முதல் ஏற்பாட்டில் யாக்கோபு, இஸ்ரவேல் மக்கள். 2ஆம் ஏற்பாட்டில் சக்கேயு, ஊதாரி மகன் என நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஐயோ, என் வாழ்க்கை முழுவதும் வீணாயிற்றே என்று இறப்பின் தருணத்திலும் இருந்த கல்வனுக்கும் 2ஆம் வாய்ப்பு தரப்படுகிறது. ஆக இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் இறைவனை நெருங்கி வரலாம். அவர் நம் சிலேட்டை துடைக்க காத்திருக்கிறார். இது அன்பின் காலம். இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என முடிவெடுக்கும் காலம் மட்டுமல்ல இது. இதை செய்வேன், அதை செய்வேன் என உறுதி செய்யும் காலமும் இது. அடுத்தவரிடம் சண்டையிட மாட்டேன், கோபப்பட மாட்டேன் என்று நினைப்பது போல புதிய நபர்களை சந்தித்து பேசுவேன், புதிய நண்பர்களை சேர்த்துக்கொள்வேன், பழைய நட்பை புதுப்பிப்பேன், அடுத்தவரை தேடி செல்வேன் என நேர்முகமாகவும் யோசிக்க வேண்டிய காலம் இது. இல்லாமை. பீடத்தில் இந்த நாட்களில் பூ வைப்பதில்லை, பீடம் வெறுமையாக இருக்கும். இயேசுவின் இறப்பை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். எதற்காக? நாம் வாழ்வதே இறப்பதற்கு பழகத்தான் என்பது என் நம்பிக்கை. நல்ல இறப்பு என்பது நல்ல சிற்பம் போல. ஒரே நாளில் சிற்பம் உருவாகிவிடுவதில்லை. பல அனுபவங்களால் நம்மை நாமே பக்குவப்படுத்தி இறக்க தயாராகிறோம். ஆனால் இறப்பு என்னும் சுரங்கப்பாதையின் முடிவில் உயிர்ப்பு என்னும் வெளிச்சம் இருக்கிறது என்பது தவக்காலத்தின் முடிவில் நாம் கொண்டாடும் உயிர்ப்பு விழா தரும் நம்பிக்கை. கடவுளே மகிழ்ச்சி. இந்த நாள்களில் சில பெண்கள் பொட்டு வைப்பதில்லை, பூ வைப்பதில்லை, சிலர் செருப்புகள் அணிவதில்லை, சிலர் முகசவரம் செய்வதில்லை. இவையெல்லாம் வெறும் அடையாளங்களே. ஆனால் அடையாளத்தையும் தாண்டி உட்பொருளை நாம் உணர வேண்டும். எனக்கு இன்பம் தருபவை இவைகளாக இருந்தாலும் மகிழ்ச்சி தருபவர் இறைவனே என உணர்கின்ற காலம் இந்த தவக்காலம். நம் இறைவன்
நாம் இன்பங்களை அனுபவிக்க கூடாது என நினைக்கின்ற இறைவன் இல்லை. கொஞ்ச நேர இன்பத்தை விற்கும் வியாபாரிகளிடம் நம்மை நாமே விற்றுவிடக் கூடாது என்கிறார் அவர். உறுத்தல். இது எதற்காக? வாழ்வின் எந்த ஒரு வளர்ச்சியும் ஒருவித தியாகம் மற்றும் வழியில்தான் நடக்கிறது. தியாகமும் வழியும் வசதியின்மையும் தான் நாம் வளர்கிறோம் என்பதை காட்டுகிறது. புதிய மொழி கற்பதாலும் சரி, புதிய திறனை வளர்ப்பதாலும் சரி, நமக்கு வலிக்கத்தான் செய்யும். வழி இல்லாமல் வருவது நீண்ட காலம் நிலைப்பதில்லை. அதில் நம் மனம் லயிப்பதில்லை. வழியோடு வருவது நம்மை விட்டு எளிதில் நீங்குவதில்லை. ஒருவேளை நோன்பு இருக்கிறோம் என்றால் அந்த நோன்பு நம் மனித வலுவின்மையை நமக்கு வலுவூட்டுகிறது. நம் நோன்பால் எல்லாரும் பசியாறி போவதில்லைதான். ஆனால் மனிதரின் நிர்வாணத்தை மனிதருக்கு தோல் உரிப்பது ஒருவேளை விரதம்தான். இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலமாக அமைய தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.